JANMANREGA இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். ஓப்பன் பண்ணிங்களா, ஜிபிஎஸ் ஆன் பண்ண சொல்லும். ஜிபிஎஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்மிட். ஃபஸ்ட்டாக இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சர்ச் பை ஜாப் கார்டு நம்பர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் உங்களுடைய ஜாப் கார்டு நம்பர், அதாவது என்ஆர்ஜி வேலை செய்கிறீங்களா, அந்த ஜாப் கார்டு நம்பர் போட்டு சர்ச் பண்ணுங்கள். அது வந்து ஃபுல் நம்பர் நம்ம டைப் பண்ணணும், அதாவது டிஎன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஃபுல் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும், அதாவது TN0402 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓகே, ஓகே ஓப்பன் ஆச்சு. பெனிஃபிஷரி பேர், அவங்க பேர் வந்துடும் ஜாப் கார்டில், நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்களா. அடுத்து அட்டண்டன்ஸ், அதை கிளிக் பண்ணி அவங்களுடைய நேமை டச் பண்ணி பார்த்தீங்களா, உள்ள அட்டண்டன்ஸ் போட்டது தெரியும். பேமெண்ட், அதை டச் பண்ணி பார்த்தீங்களா, எந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க, இன்னும் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சா இல்லையா, அதை பார்த்துக்கலாம். மை அசஸ்ட்டுனா அதில் வந்து மாட்டுக்கொட்டாய் அமைக்கிறது, வீடு கட்டுறது, அது எல்லாமே அதில் வந்துடும். இது ஏபிபிஎஸ் ஸ்டேட்டஸ், ஆதார் சீட் ஆகிடுச்சா, ஆதார் ஆத்தென்டிகேட் ஆகிடுச்சா, அதாவது ஏபிபிஎஸ்னால் என்பிசிஐன்னு சொல்லுவாங்க, அது ஆக்டிவேஷன் 3 ஆக்டிவேஷனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அதை நம்ம இந்த ஆப்லேயே செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஜாப் கார்டு நம்மக்கிட்ட இல்லை, கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம இதில் வந்து கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நேமை சூஸ் பண்ணிக்கணும். அதாவது கம்ப்ளைண்ட் கேட்டகரி என்ன, ஜாப் கார்டு, சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஜாப் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஜாப் கார்டு நாட் இஷ்யூ, அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. கம்ப்ளைண்ட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்கள் நேமு, ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணிக்கலாம், சப்மிட் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ.